ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். டிரான்சாக்ஷன் எப்போ உள்ள விடுவீங்க? கொஞ்சம் வேமா விடுங்களா? ஈவினிங் விட்டுருவீங்களா? விடப்பட்டிலோ நாளைக்கு தான் வரும். கொஞ்சம் வேமா விடுங்களா? உள்ள வந்து நம்ம அக்கா வந்து கொஞ்சம் ஃபார்ம்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சு துவைப்பாங்கன்னு ஒரு ஃபீல். கொஞ்சம் வேமா அனுப்பிடுங்களா? ஆமா, மக்கள் அதுதான் வெயிட் பண்றாங்க. ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வேமா அனுப்பிடுங்க. சரி ஓகே. வணக்கம் மக்களே. நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வினுஷா அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி தர்ற மாதிரி நண்பர்களே, நான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்றேன்ப்பா இந்த ஒரு சம்பவத்துக்கு. முக்கியமா வினுஷாவோட என்ட்ரிக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஏன்னா கண்டிப்பா அவங்க உள்ள வந்தாங்கன்னா சின்னதா ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுவாங்க. ஏன்னா உள்ள வந்து ஃபேக் ஃபேமிலிஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்குன்னா ஒண்ணு உரிமை குரல் தூக்குற மாதிரி, அவங்களுக்குன்னா ஒண்ணு பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுறாங்க. ஆனா அடுத்த ஒரு பெண்மணிக்கு நடந்துச்சுன்னா அதை பத்தி கேட்காம ஃபன்னா கடந்து போறாங்கல்ல, அந்த ஃபேக் ஃபெமினிசம் பொளந்து கெட்டுறதுக்கு ஒரு ஆள் உள்ள வந்தே ஆகணும்னு நான் எதிர்பார்த்துட்டு அந்த ஒரு ஆள் உள்ள வராங்க. சோ வினுஷா என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்ப என்ட்ரி உரிமை நீங்க கவனிச்சிருப்பீங்க, மாயா பக்கத்துல இருந்து ஒரு மிச்சர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு நம்ம அக்ஷயா அவர்கள். அக்ஷயா உள்ள வந்திருக்காங்க. ஆல்ரெடி இப்ப லைவ்ல உள்ள வந்துட்டாங்க. முகமுடியெல்லாம் போட்டு ஒரு சர்ப்ரைஸா என்ட்ரி கொடுக்குறாங்களா. யாரா வெயிட் பண்ணா இந்த என்ட்ரிக்கலாம்? நான் சத்தியமா வெயிட் பண்ணல. எட்டி கூட எவனும் மதிக்க கூட மாட்டான். சோ வினுஷா என்ட்ரி கொடுக்குறாங்க. தரமான ஒரு என்ட்ரி. வினுஷா என்ட்ரி கொடுத்தனே மணி விஷ்ணு இவங்க ரெண்டு பேர்ட்ட தான் ஜாலியா பேசுறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் போகுது. மணி விஷ்ணு உட்காரச்சு சூப்பரா பண்ணீங்கடா, டிடிஎஃப் டாஸ்க் செம்மையா பண்ணீங்க, முக்கியமா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தூக்குனீங்களா, செம்மையா இருந்துச்சுடா பாக்க அப்படின்னு சொல்லி வினுஷா சொல்றாங்க. ஆனா காலையில அனன்யா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணீங்கல்ல அது பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு. சோ இதுல உங்களுக்கு தெரியுதா, அனன்யா வந்து அதுல மாயா வந்து வின் பண்ணல, அதனால விஷ்ணு மணி தப்புன்னு சொல்றாங்க. ஆனா அந்த டாஸ்க பொறுத்தவரைக்கும் வெளியிருந்து மக்கள் எல்லாரும் என்ன சொல்லியிருந்தாங்க, விஷ்ணு செம்மையா பண்ணிருக்கான், மணி செம்மையா பண்ணிருக்கான்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் உள்ள போய் வினுஷாவும் சொல்றாங்க, செம்மையா பண்ணீங்கடா, பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படி சொல்லி. சோ இங்கே புரிஞ்சுக்கணும், ஜென்ரலா பேசுற ஆட்களும் சொம்ப அடிக்கிற ஆளும் யாரு அப்படிங்கிற டிஃபரன்ஸ் இங்கே உங்களுக்கு புரிஞ்சுட்டு. இதுல ஒரு மேட்ரு நம்ம தினேஷ் வந்து கேக்குறாரு, அப்புறம் தம்பி வெளியே வந்து பேசினானா, தம்பி ஏதாவது போன் பண்ணானா அப்படின்னு வினுஷா சொல்றாங்க. போன் பண்ணா, கால் பண்ணா, எனக்கு கால் பண்ணி சாரி கேட்டான், நான் ஓகேன்னு சொல்லிட்டு நான் வா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், நீ எப்படியும் உள்ள வருவல்ல, வீட்டுக்குள்ள வச்சு நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவன் 60 கேமரா முன்னாடி தான் இதெல்லாம் பண்ணிருக்கான், அதே 60 கேமரா முன்னாடி பேசிடுவோம் அப்படிங்கறத நான் முடிவோட தான் உள்ள வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எல்லாம் கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. இந்த சம்பவத்தை தான் வெயிட் பண்ண. அப்புறம் எப்பா நிக்சன் கிங்டம், அப்புறம் அந்த ஒரு 10 பேரை முட்டு கொடுப்பீங்களா தற்குறிஸ், உங்களதான் நீங்க எப்படியும் நிக்சன் போகும்போது ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணீங்களா, இந்த பாகுபலி டெம்ப்ளேட், ஏய் சாமி கோவில்ல இருந்து நம்ம கிட்ட வாழ வருதுடா அப்படின்னு ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணீங்களா, அந்த டெம்ப்ளேட் ரிட்டன் எடுத்து வைங்க. சாமி கோயில விட்டு நம்ம கூட வாழ வருதுடா அப்படி சொல்லி ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணீங்களா, பாகுபலிக்கான டெம்ப்ளேட், அந்த சாமியை போட்டு இப்போ வினுஷா போலன்னு பொழக்க போறாங்க. அதாவது உங்க சாமி தான் நிக்சன் கிங்டம், அந்த சாமியை போட்டு இப்ப வினுஷா பொழக்கிறதுக்கு உள்ள வந்துட்டாங்க. எப்படியும் வினுஷா வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் பண்ணாங்கன்னா அதை அபியூஸ் பண்றதுக்கு வெளியே அந்த நிக்சன் கிங்டம்னு ஒரு 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்க ரெடியா இருப்பாங்க. வினுஷா வீட்டுக்கு ஏதாவது பேசணும்னு அவன் தான் சாரி கேட்டான்ல, அவன் தான் இப்படி பண்ணிட்டான்ல, பின்னையா நீங்க இப்படி பண்றீங்க அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா அபியூஸ் பண்ணுவாங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இதுல இன்னொரு டவுட் இருக்கு, ஒருவேளை வினுஷா கிட்ட வேற ஏதாவது சொல்லி அனுப்பியிருப்பாங்களோ, உள்ள போயிட்டு நிக்சனை கூட்டு ஒரு நார்மலா பேசி சமாதானம் மாதிரி பண்ணிருங்க, அப்பதான் நிக்சனுக்கு நேம் டேமேஜ் ஆகாது அப்படின்னு மாதிரி ஏதாவது பேசியிருப்பாங்களா, இல்ல இவங்க உண்மையாவே உங்களுக்கு ஒரு கோவத்தை வச்சுட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சேனல் என்ன வேணா பண்ணுவாங்க, உங்க தேவைன்னா என்ன வேணா பண்ணுவாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு வினுஷா அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட இழப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்ல. ஏன்னா வெளியே அவ்வளவு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அவங்களுக்காண்டி, அதனால வீட்டுக்குள்ள அதை விடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா சம்பவம் இருக்கு நண்பர்களே, சம்பவம் இருக்கு. இந்த சம்பவம் வெடிச்சுச்சுன்னா வீட்டுக்குள்ள 2-3 பேருக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும். முக்கியமா பூர்ணிமா, மாயா. ஏன்னா இவங்க 2 பேர் தான் அந்த டயலாக் சொன்னப்பெல்லாம் செம்மையா கைத்தட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்க, பெருசா ஒரு ரியாக்ட் பண்ணல. சோ பெண்களுக்கு ஒரு இதுனா நீ நின்னாதான் நீ ஃபெமினிசம் பேசுறனா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதா ஒரு சம்பவம் நடந்தா கூட பயங்கரமா குரல் கொடுக்கணும், அதுல நீ கொடுக்கல. அதை பொழக்கும் போதுதான் தெரியும் மாயாவோட ஆக்கம் என்னன்னு சொல்லி வெளியே வெடிக்க ஆரம்பிக்கும். பார்க்கலாம் வினுஷாவோட சம்பவத்துக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், நீங்களும் கண்டிப்பா ஆர்வமா இருப்பீங்க நம்புறேன். எனக்கு தெரிஞ்ச அர்ச்சனா கூட பூஸ்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள விஷ்ணு பூஸ்ட் ஆயிட்டாப்ல, மணியும் பூஸ்ட் ஆயிட்டாப்ல, அர்ச்சனா கூட கொஞ்சம் பூஸ்ட் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். உள்ள அனுப்புங்க.